டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை மக்கள் வேணாம்னு சொல்றதுக்கான ரெண்டாவது ரீசன் தான் மேல நம்பிக்கை இல்லாதது. ஸோ இதுல எடுத்தோடனே என்ன விஷயம் வரும் அப்படின்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் என்னன்னு அவங்களுக்கு நார்மலா தெரியாது. மக்கள் எல்லாருக்குமே நல்ல பவர் இருக்கு, நல்ல எனர்ஜி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு திறமை இல்லை, நான் ஹைட்டா இல்லை, நான் குள்ளமா இருக்கிறேன், நான் கருப்பா இருக்கேன், நான் அசிங்கமா இருக்கேன், என்கிட்ட பணம் இல்லை, நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது என்னால. இதை நான் நிறைய பேருக்கு நான் இந்த மாதிரி கொண்டு போயிட்டு சொல்ல முடியாது. நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இப்படி அவங்க ஓவர் திங்க் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரி வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. இது சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது, கதை ஒன்று வருது. கழுகுனுடைய முட்டை தவறுதலா கோழி முட்டை அடகு வைக்கிற அந்த இடத்துல இட்டுட்டு போயிடுது. அந்த கோழி என்ன பண்ணுதுன்னா, எல்லாமே அதனோட முட்டை அப்படின்னு நினைச்சு அடகாடுத்து அதுல எல்லாமே குட்டி குட்டி கோழி குஞ்சுங்க அதெல்லாமே பொறிக்குது. அதுல ஒரு கழுகும் பிறந்து வருது. அந்த கழுகு என்ன பண்ணுது, அந்த கோழி குஞ்சுங்களோடயே சேர்ந்து வாழ்ந்து 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 சுத்தி எல்லாமே பண்ணி அது தான் ஒரு கழுகுங்கிறதே மறந்துருச்சு. அந்த கோழிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு கழுகு உருவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி. மேல ஒரு கழுகு பறக்கிறத பார்த்துட்டு அங்க பாரு ஒன்னே மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, அந்த கழுகு பறக்கணும்னு நினைச்சா கூட பறக்காது. ஏன் அப்படின்னா, அது பிறந்ததுல இருந்து பழக்கப்பட்ட இடம் என்னன்னா அந்த கோழி குஞ்சுகளோட தான். ஸோ இப்படி மக்களும் இதே மாதிரி முடங்கிட்டாங்க. யாருக்குள்ள என்ன பவர் இருக்குன்னே தெரியாது. நிறைய பேர் இருக்காங்க பிசிக்கலி சேலஞ்சு, நிறைய மக்கள் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்க. கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, இப்படி எல்லாருமே சக்சஸ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி யாருக்குமே திறமை பிறந்ததுலேருந்து வர்றதில்லை. ஒரு கீரை விற்கிற அம்மா இருந்தால் கூட அந்த கீரை விற்கிறது ஸ்டார்டிங்லேருந்து அவங்க பழகிருப்பாங்க. ஒரு விவசாயம் பண்ணுறாங்கன்னா விவசாயத்தில் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து பழகிருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு ஜாப் போகிறாங்கன்னா அதில் அவங்க பழகிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியும் பழகிட்டா எல்லாமே சரி வந்துடும். இதுக்கு இன்னொன்று சொன்னோன்னா, எனக்கு நல்ல பசி எடுக்கு. எனக்கு நல்ல பசி எடுக்குது. நான் ஒருத்தட்ட போயிட்டு கேட்குறேன், ஐயா அந்த இடத்துல எங்கே ஹோட்டல் இருக்குது, பசி எடுக்குது, கடை எதனா இருக்கா அப்படின்னு. அவங்க ஹோட்டல் இருந்துச்சுன்னா இந்த ஹோட்டல் போங்கன்னு சொல்லுவாங்க. ஹோட்டல் இல்லைன்னா இங்கே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 100 பேர்ட்ட கேட்டிங்கன்னா 99 பேர் இந்த ரீசன் தான் சொல்லுவான். இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்ல தான் செய்வாங்க. இதே தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு இதை போயிட்டு நீங்கள் மக்கள்கிட்ட சொல்ல போகிறது. இதுக்கு எந்த திறமையும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, கன்ஃபர்மிட்டினா நான் இதை பற்றி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். நம்மளை சுற்றி இருக்கிறாங்க மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரியே நம்மளும் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு. எதுக்கு தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. ஒருத்தன் ஜாப் போகிறான்னா அவனை மாதிரியே நம்மளும் ஜாப் போயிட்டு அவனை மாதிரியே நம்மளும் கஷ்டப்பட்டு அவனை மாதிரியே நம்மளும் இருந்துட்டு போயிடுவோம் இப்படின்னு நினைக்கிறது. அதை தாண்டி நம்ம புதுசாக ஒரு விஷயம் பண்ணி அதை கொண்டு போயிட்டு அவங்கள சொல்லும்போது அவங்க நம்மளை வித்தியாசமாக பார்ப்பாங்களோ இப்படின்னு நினச்சி அவங்கள ஏமாத்திட்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் அப்படியே போயிடுவாங்க. இது ரெண்டாவது காரணம். மூணாவது, இந்த இண்டஸ்ட்ரியில் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண யாருமே அந்த பிஸ்னஸ்க்கு அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுக்காத ஒரே காரணம் தான். ஒரு ஹோட்டல் கடை திறக்கிறாங்கன்னா அந்த ஹோட்டல் கடை முழுக்க அந்த ஓனர் மட்டும் தான் பார்த்துப்பாங்க. அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஒரு வேற எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அந்த உரிமையாளர் தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிள். ஆனால் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தங்க ப்ராடக்ட்டோ இல்லை ஏதோ ஒரு சர்வீஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அவங்களோட அப்ளைன் மேலே பழிய போட்டுறது. தான் அப்படின்னு எடுக்கிறதே கிடையாது. பிஸ்னஸில் ரிசல்ட் வரலையா அப்ளைன்னு, இன்கம் ஹோல்டர் நிற்கதா அப்ளைனு, கேவிசி பேன் லெஃப்ட் ஆகலையா அப்ளைனு, கம்பெனி எதனா ஒன்று ஆயிடுச்சா அப்ளைனு, ஏதோ ஒரு ட்ரைனிங் வேணுமா அப்ளைன். இது மாதிரி எல்லாத்துக்குமே அப்ளைனை மட்டுமே நம்பி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்ளைன் பிஸ்னஸ் விட்டு போயாச்சுன்னா இவங்களும் பிஸ்னஸ் விட்டு போயிடுவாங்க. இது மாதிரி தான் பிஸ்னஸ்க்கு தான் ரெஸ்பான்சிபிள் எடுக்காதது தான் ரீசன் அவங்க இந்த பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிறது. இதை பிஸ்னஸ் பொறுத்தளவில் சில இடங்களில் பெரிய பெரிய லீடர்ஸு அதை தாண்டி நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகணும்னு தெரியாமல் குத்துமதிப்பா நீங்கள் ஒரு இத்தனை லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 5 லட்சம் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு அடுத்து அதை கரெக்டாக ரன் பண்ண முடியாமல் அப்படியே விட்டுட்டு வேற ஒரு ஆளை பார்க்க போயிடுறாங்க. இதுல எல்லாம் அடிபட்டு இவங்க இந்த பிஸ்னஸை விட்டுடுறாங்க. அந்த இடத்துல தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்து பார்க்கறது இல்லை. அதே மாதிரி அந்த பிஸ்னஸை ஃபுல்லாக என்னென்ன நடக்குது, இதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்கறது இல்லை. ஒருத்தவங்க சொல்கிறாங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இதில் போயிடுறாங்க. ரெஸ்பான்சிபிள் எடுக்காமல் பண்ணுற இந்த பிஸ்னஸில் இப்படி தான் நடக்கும். இன்னும் பொதுவாக இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு ஒன்று இல்லை. அவங்களுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ் வாங்குறது மூலமாக அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய ட்ராபேக்கு. எல்லாருமே இந்த பிஸ்னஸை ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டு இதில் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகணும்னு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஆகவே முடியாது. ஏன்னா ஒரு எம்பிஏ படித்து முடிக்கணும்னா குறைஞ்சது ஒரு 20 வருஷம் அவங்க சின்ன வயசுலேருந்து ஸ்கூலு, காலேஜ், 2வது டிகிரி இப்படின்னு படிச்சுட்டு தான் அவன் போயிட்டு வேலைக்கு செய்கிறான். அவன் படித்ததுக்கு ஏற்ற வேலையே கிடைக்கிறது இல்லை ஒன்று. ரெண்டாவது அப்படியே கிடைச்சாலும் 50,000 ரூபா 60,000 ரூபாய்க்கு மேலே வருமானமே இல்லை ஸ்டார்டிங்கில்.
இப்படி இருக்கிற ஒருத்தன் ஒரு 50,000 ரூபாய் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு 20 வருஷம் எஃபோர்ட்டு, அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நிறைய படிச்சுட்டு பண்ணியிருக்காங்க. 50,000 தான் வருமானம் சம்பாதிக்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் 50 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. 3 ஜென்ரேஷனுக்கும் இது அப்படியே நிற்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு எந்த மாதிரி படிப்பு வேணும், இது என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்ல. ஒரு அப்ஜெக்ஷன் வருது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி மக்கள் கையில் கொண்டு போயிட்டு சேர்க்கணும்னு தெரியாது. இது மாதிரி எதுவுமே தெரியாததுனால இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 3 காரணம் மெயினாக செல்ஃப், அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வேண்டாம், இந்த பிஸ்னஸ் வந்து என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான காரணம். இது மாதிரி இன்னும் நிறையவே இருக்குது.